ஹாய் வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து கொல்கத்தாவை நோக்கி புறப்படுறதுக்கு ரெடி ஆயாச்சு. தட் பர்டிகுலர் டே வந்து 2 hours ஃப்ளைட் டிலே. ஸோ வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட சேர்த்து இன்னும் 7 பொண்ணுங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொல்கத்தா அக்சென்ச்சரில் ஜாயின் பண்ண ரெடியாக வர்றாங்க. இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னி. மோஸ்ட்லி வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலுமே இது வரைக்கும் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னிங்கிறனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் சேம் டைம் கொஞ்சம் வந்து எனக்கு மட்டும் பர்சனலாக கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. அதில் ஃப்ளைட் வந்து லைட்டாக அப்படி இப்படி ஆடுறப்ப எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாக தான் இருந்தது. என் கூட வந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப தைரியசாலி, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மட்டும் கொஞ்சம் பயம். ஸோ இந்த வியூவெலாம் பார்த்து நல்லா நான் ரசிச்சுக்கிட்டே வந்தேன். ரொம்ப 2 hours வந்து கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை போய் நாங்கள் ரீச் ஆனோம். ஏர்போர்ட் ரீச் ஆன அப்புறம் பேக் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் கம்பெனி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண அக்கமடேஷன் லொக்கேஷனுக்கு போனோம். ஸ்டார்லைட் சூட்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு இடம் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆவலாக போனேன். இந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 star ரேஞ்சுக்குள்ள ஹோட்டல். அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி, ஒரு 2 and children 3 பேர் தங்குற அளவுக்கு ஒரு வசதியான ரூமை சிங்கிள் பர்சன் தனியாக ஒதுக்கியிருந்தாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த ரூமை பார்த்த உடனே நல்லா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோடனே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து ஆன்போர்டிங். ஸோ ஆன்போர்டிங் வந்து த வெஸ்டின் அப்படிங்கிற ஒரு 5 star ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 பேட்சாக வச்சுருந்தாங்க. மார்னிங் 7:30 AM ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் 12:30 noon வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோடது வந்து 12:30 பேட்சுங்கிறனால நான் ஒரு 12 o'clock போல் அங்கே ரீச் ஆனேன். ஃபஸ்ட்டு 1 hour வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பேசிக்காக வேணும் அப்படிங்கிற லைட்டான டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருந்துச்சு. 1:30 ஆயிடுச்சு. எல்லோரும் பசியோடு இருப்போம், சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் ஹாலுக்கு போனோம். ஸோ அங்கே ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு எல்லா வெரைட்டிஸ்லையும் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் அவைலபிளாக இருந்தது. நான் வெஜ் ப்ரிஃபர் பண்ணுறதுனால வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணினேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கே உள்ள பிரத்யேகமான தன்மையில், அதாவது அதிக காரம் இல்லாமல் அந்த ஒரு பக்குவமான சுவை கொண்டு வருவாங்க பாருங்கள், அதான் அவங்களுக்கே உள்ள சிக்னேச்சர் ஸ்டைலில் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணினேன். பட் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ அது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த தயிரில் ஒரு ஸ்வீட் இருந்துச்சு கடைசியாக டெசர்ட்டு. அப்புறம் அந்த ரசகுல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொல்கத்தாவில் ரொம்ப ஃபேமஸ். கொல்கத்தாவில் தான் ரசகுல்லாவை, அதாவது மாடர்ன் ரசகுல்லாவை வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க. ஓவராலாக எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ அக்சென்ச்சர் டீம்.